நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் பார்த்துட்ருப்பீங்க என் வாழ்வில் வியானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்லர் போயிட்டுருக்கு டெய்லி. ஒவ்வொரு மறை மாவட்டத்திலேருந்து அருள் தந்தையர்கள் தங்களுடைய பணி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைதானே? அதாவது பங்கு தந்தையரின் பாதுகாவலராக புனித ஜான் மரிய வியானி அவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஜான் மரிய வியானி எப்படி ஒரு சிறந்த பங்கு தந்தையாக பணிபுரிந்தார், அதே போல தான் ஒவ்வொரு பங்கு தந்தையும் அந்தந்த பங்கிலே ஒரு சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீக கடமைகளை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, மக்களுடைய தேவைகளுக்கு எப்பொழுதும் அங்கே தங்களை முழுமையாக உட்படுத்தி கொள்ளக்கூடிய பணியிலும் இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் பங்கு தந்தைக்கு எப்பொழுதும் பக்கபலமாக இருக்க வேண்டும், மிகப்பெரிய உறுதுணையாக இருக்க வேண்டும். சரிங்களா? சில நேரங்களில் பங்கு தந்தையை காயப்படுத்தக்கூடிய எண்ணத்தில் சில பேர் பங்கிலே இருப்பாங்க. அது பங்கில் ஒரு சில எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களா, 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் எந்த சூழலிலும் பங்கு தந்தையை விட்டு கொடுக்காமல், ஏன்னா யோசித்து பாருங்கள், பங்கு தந்தை எப்பொழுதும் தனியாக அவரை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளாவார்? யாரை நம்பி இருக்கிறார்? பங்கு மக்களை நம்பித்தானே இருக்கிறார். அதனால் ஒருவேளை தவறு இருந்தால் அதை தனியாக சென்று சுட்டி காட்டி உதவி செய்ய வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அவர் சரியான பணிகளை செய்கின்ற பொழுது யாராவது தவறான விஷயங்களை பரப்புகிறார்கள் என்றால் பங்கு தந்தையின் சார்பாக நின்று கொண்டு அந்த மனிதர்களை வெறுப்பதல்ல, மாறாக அவர்களை திருத்துவதற்கு பங்கு தந்தையோடு சேர்ந்து உதவியாக இருக்க வேண்டும். சரிங்களா? இந்த ஒரு கருத்தை இன்றைக்கி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் உங்கள் பங்கு தந்தை உங்கள் பங்கில் பணியாற்ற வந்திருக்கிறார். பங்கு மக்களாகிய நீங்கள் உங்கள் பங்கு தந்தைக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதமாக இருக்கும். சரிங்களா? சரி, இந்த ஒரு செய்தியோட சிந்தனையோட இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். முதல் அன்பரை நம்ம கூப்பிட்டு நல்ல விசாரிக்கிறதுக்கு முன்னாடி கடந்த வாரம் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன, அதை இப்போ நான் சொல்லிடவா? கடந்த வாரம் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் தனி அருள் கொடைக்கு எப்படி பதிலளிக்காவிடில் இறை மக்கள் நிறைவாழ்வு அடையாமல் கடுமையான தீர்ப்பு பெறுவர். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை என்னும் கொள்கை திரட்டிலிருந்து நான் இந்த கேள்வியை கேட்டேன். அதற்கான பதில் இதுதான்: சிந்தனை, சொல் மற்றும் செயல். சிந்தனை, சொல் மற்றும் செயல். இதை எப்படி சொல்லலாம்? கிறிஸ்துவின் தனி அருள் கொடைக்கு சிந்தனை, சொல் மற்றும் செயல் அடிப்படையில் பதிலளிக்காவிடில் இறை மக்கள் நிறைவாழ்வு அடையாமல் கடுமையான தீர்ப்பு பெறுவர். சரிங்களா? இதை நம்ம 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இன்னும் நிறைய வாசிக்கணும், வாசித்து நிறைய கற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்கான கேள்வி என்ன என்பதை நிகழ்ச்சியின் இறுதியில் அறிந்து கொள்ளலாம். இப்போ அன்பரை நல விசாரிக்க போயிடலாம். சரிங்களா? முதல் அன்பர் யாரு? ஊடக வழி இல்லம் நோக்கி. அங்கே போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். மகிழ்ச்சியா இருக்கு உங்களை பாக்குறதுல, உங்களோட பேச ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓ சூப்பர். உங்க ஒவ்வொருத்தர பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க.
என்னோட பேரு ஃபாதர் ஆண்டனி பெனடிக்ட். ஓகே. கிரேஸ் ஃபாதர். எத்தனாவது படிக்கிறீங்க? ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஃபாதர். அப்படிங்களா? அழகு அழகு, சூப்பர். பாப்பா நீ அம்மா சொல்லுங்க. என் பேர் மேரி ராணி ஃபாதர். ஓகே. என் பேர் ஜாக்லின் ஃபினா ஃபாதர். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஃபாதர். வெரி குட் வெரி குட். பேத்திங்க ஃபாதர். ரெண்டு பேரும் பேத்திங்க. வாவ் வாவ், சூப்பர். எங்க இருந்து பேசுறீங்க? அதாவது செல்வபுரம், கோயம்புத்தூர் ஃபாதர். செல்வபுரம் பங்கு அன்னை வேளாங்கண்ணி சர்ச். ஓகே, அருமை. சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? காட்ஸ் gift ஃபாதர். அது மாதா டிவின்றது. காட்ஸ் கிஃப்ட். மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஃபாதர். மிகப்பெரிய ஆசீர்வாதம். பாப்பாவுக்கு வந்து காட்ஸ் கிஃப்ட். என்னமா? மனசுக்கு ஆறுதல். ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. அப்பா வந்து பிளெஸ்ஸிங் சொன்னாங்க, நீங்க ஆறுதல் சொன்னீங்க, பாப்பா வந்து காட்ஸ் கிஃப்ட்னாங்க. ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன் இப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு சொல்லுங்க. இப்ப தெரியாததெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிறோம் ஃபாதர் மாதா டிவியால. நிறைய ஆன்மீக வழியில நாங்க மாதா டிவியால போறோம் ஃபாதர். ஆன்மீக வழியில நடத்துனாங்க. சூப்பர் காலையில சூப்பர். பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மாஸ்ல ஆரம்பிப்போம். அதே ஒரு ஆசீர்வாதம் போயிட்டே இருக்கும் ஃபாதர். அப்புறம் பார்த்தா கடவுள் வணக்கம், அப்புறம் அப்படியே லைனா வந்து ஆர்டினேஷன், அப்புறம் இது பைபிள் வசனம் ஃபாதர். திருவழிப்பாட்டு அந்த இது வசனம். நைட் வரைக்கும் மாதா டிவி போயிட்டே இருக்கும் ஃபாதர். வேற எந்த டிவி ஓடாது ஃபாதர், மாதா டிவி தான். என்ன எப்ப பார்த்தாலும் மாதா டிவி தான் ஓடுது உங்க வீட்டுலன்னு கேக்குவாங்க ஃபாதர். ரெண்டு பாப்பாவும் கோச்சிக்க மாட்டாங்களா? என்ன பாமாச்சி நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் இதே இருக்கு? மாதா டிவி ஒண்ணுதான் போடுவாங்க ஃபாதர். குட்டி பாப்பா நீங்க சொல்லுங்க, நீங்க மாதா டிவி பாப்பீங்களா? பாப்பா ஃபாதர். என்ன நிகழ்ச்சி பாப்பீங்க? கண்ணான கண்மணி பாப்பா ஃபாதர். ரோசரி பாப்பா ஃபாதர். வாவ், சூப்பர் சூப்பர். கண்ணான கண்மணிகள் வந்திருக்கிறீங்களா? ஃபாதர். வெரி குட் வெரி குட். நிறைய வீடியோ எல்லாம் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ஏன் மாதா டிவி பிடிக்கும்? பிரேயர் பண்றது ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். ஓ சூப்பர் குட்டி சூப்பர் குட்டி, அழகா சொன்னீங்க. வெரி நைஸ். சொல்லுங்க பாப்பா, மாதா டிவி இருக்கிறதுனால நான் என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாப்போம் ஃபாதர். எப்பவுமே டிவைன் சிங்கர் எல்லாம் நல்லா இருக்கும் ஃபாதர். பார்க்கணும்னு தோணும் ஃபாதர் எப்பவுமே. பார்க்கறோம் ஃபாதர். அதுல நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் ஃபாதர் நானு. ஓ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்தீங்களா? ஓகே ஓகே, வெரி நைஸ் வெரி நைஸ், குட். நீங்க பசங்க பாடுறது ரொம்ப பிரமாத வாய்ஸ், அருமையான வாய்ஸ். நீங்க 6 பேர் பாடுறது அதை விட ஃபாதர் எப்ப துதி ஆராதனை வரும்னு காத்துட்டு இருப்பேன் ஃபாதர் நான். எல்லாம் கடவுளுடைய அருள் தான், அவருடைய தூண்டுதல் தான். நம்மளா ஒன்றும் செய்யறது இல்லை. எல்லாம் அவர் என்ன சொல்றாரோ அவர் தூண்டுதல் பிரகாரம் போயிட்டே இருக்குது, அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். சரி, மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது குடும்பங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், பிளஸிங் இதெல்லாம் வேணும் அப்படின்னா மாதா டிவி நிகழ்ச்சி வந்து கட்டாயமா பார்க்கணும் சார். கட்டாயமா பார்க்கணும். எல்லாத்துக்கும் அதே தான் சொல்றேன். மிகப்பெரிய பிளஸிங், ஆசீர்வாதம். குடும்பத்தை நடத்தி கொண்டு போறதும் அதே மாதா டிவி தான். அதே மாதிரி ஃபாதர்ஸுங்கள் தான் நடத்தி கொண்டு போறாங்க பாரு. அந்த இவங்களுக்காக நல்ல மிகப்பெரிய ஒரு பிளஸிங், ஆசீர்வாதம் அவங்க குடும்பத்துக்கு இருக்குது. அதே நம்ம பார்க்கும்போது நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் கிடைக்குது. சூப்பர். மிராக்கிள்ஸும் நிறைய கிடைக்குது ஃபாதர். மிராக்கிள் நிறைய நடக்குது. நிறைய சர்ச்சுங்க பாக்குறோம். ஆமா, வெளியில போக முடியாது, நம்ம ரோம் எல்லாம் பாக்குறோம். எல்லா இடமும் அவர் டேவிட் ஆரோக்கியம் ஃபாதர் அவங்க எல்லாம் ஃபாரின் அவங்க எல்லாம் போயிட்டு அங்க இருக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் காமிக்குது. டான்ஸ் இதெல்லாம் காமிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும். அதைத்தான் நான் எல்லாருக்கும் சொல்றேன். சூப்பர், அருமையா சொன்னீங்க. எல்லாம் ரொம்ப அழகா பேசுனீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். ஆண்டவரின் அடிமை ஆகட்டும் இறைவா, உம் திருவுளப்படியே என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது.
மகிழ்கின்றது, என் மனம் மகிழ்கின்றது. அருமை 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 அருமை, அட்டகாசம், அழகா சொன்னீங்க, சூப்பர். பாப்பா, நீங்க வந்து ஒரு ஜெபம் சொல்றீங்களா? வசனம் சொல்லுவாங்க. வசனம் சொல்றீங்களா? சொல்லுங்க. Psalm 131, I will lift up my eyes to the hills. Where does my help come from? My help come from the Lord, the maker of heaven and earth. He will not let your foot sleep. He who watches over you will not slumber. Indeed, he who watches over Israel will neither slumber nor sleep. The Lord watches over you. The Lord shall shake at your right hand. The sun will not harm you by day, nor the moon by night. The Lord will keep you from all harm. He will watch over your life. The Lord will watch over your coming and going, both now and forevermore. கியூட் 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 கியூட். அப்படியே அழகா அழகா அப்படியே ஒரு டால் பேசுற மாதிரியே அழகா பேசுறீங்க குட்டி. சிறப்பு. நல்லா இன்னும் நிறைய டேலண்ட்ஸ்ல நீங்களாம் சின்ன பாப்பாவும் பெரிய பாப்பாவும் வளர்றதுக்கு நாங்க வாழ்த்துறோம், ஜெபிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, குட். ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாங்களா? ஓகே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தையும் ஞானத்தையும் ஆண்டவர் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல, உங்களோட பேச மகிழ்ச்சி. தொடர்ந்து மகா தொலைக்காட்சியை பாருங்க, மகா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, மகா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி. மாறா தொலைக்காட்சி நண்பர்களே, ஐயா ஆண்டனி பெனடிக்ட் குடும்பத்தினர் தன்னுடைய பேத்திகளோட அம்மா அவங்கெல்லாம் சேர்ந்து பங்கெடுத்தது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப இனிமையாக அவர்களுடைய பங்கேற்பு இருந்தது அப்படி தான் சொல்லலாம். நல்ல அதாவது அழகாக பாடினாங்க, எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாப்பா அழகாக சொன்னாங்க. எல்லாரும் ரொம்பவே மாறா தொலைக்காட்சியை அன்பு செய்கிறாங்க அப்படிங்கிற தங்களுடைய கருத்துக்கள் வழியாக வெளிப்படுத்தினாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, இதயத்தை தொடுவதாக இருந்தது. ஸோ நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்களும் மாறா தொலைக்காட்சி ஜெபிங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த அன்பருக்கு பிரவேசிச்சிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நலம் ஃபாதர். நீங்க? நல்லா இருக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கு உங்களை பார்க்கறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் திருத்தொண்டர் ஸ்டீஃபன் ரஞ்சித். நான் தூய பவுல் இறையியல் கல்லூரியில நான்காம் ஆண்டு படிக்கிறேன். இன்னும் அடுத்த வருடத்துல குருவானவரா திருநிலைப்படுத்தப்பட இருக்கேன், திண்டுக்கல் மறை மாவட்டத்துக்காக. வாவ், திண்டுக்கல் மறை மாவட்டத்திலிருந்து திருத்தொண்டர் டீக்கன் ஸ்டீஃபன். ஓகே, உங்க சொந்த ஊர் எந்த ஊரு? திண்டுக்கல் மாவட்டம் என் பஞ்சம்பட்டி. ஓகே, என் பஞ்சம்பட்டி. சரி, வெரி நைஸ். உங்க பாரிஷ் சர்ச் நேமு? சேக்ரட் ஹார்ட் சர்ச் என் பஞ்சம்பட்டி. ஓகே, சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னா ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மாதா டிவி வந்து ஒரு குட்டி திருவை அப்படின்னு தான் சொல்லுவேன். கலப்பணி தரத்துல இருக்கிறப்போ மக்கள்கிட்ட கேட்பேன், மாதா டிவி எல்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னு. மாதா டிவில அவங்க எது பாக்குறாங்களோ இல்லையோ, காலையில அந்த கடவுள் வணக்க நிகழ்ச்சி, திருப்பலி, அதுக்கு பிறகு 11 மணிக்கு நடக்கக்கூடிய ஆராதனை, அதுக்கப்புறம் மதியம் 3 மணிக்கு நடக்கிற இறையிறக்கத்தின் ஜெபமாலை, அதை கண்டிப்பா எல்லாருமே பாத்துறாங்க ஃபாதர். அது ரொம்ப மக்களை இந்த மாதிரி பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, மக்களை இந்த அளவுக்கு மாதா டிவியை பாக்குறப்போ ஏன் நம்ம பார்க்க கூடாது மாதா தொலைக்காட்சி அப்படின்னு தான் நினைக்கிறப்ப, நான் லீவுக்கு வீட்டுகளுக்கு போறப்ப டெய்லியும் காலையில திருப்பலி முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகு 7 மணிக்கு கடவுள் வணக்க நிகழ்ச்சியை பார்க்காம இருக்க மாட்டேன். அதுக்கு பிறகு நற்கருணை ஆராதனை, இறையிறக்கத்தின் ஜெபமாலை, இந்த 3 தான் ரெகுலரா பார்ப்பேன். மற்றபடி ப்ரோக்ராம் எல்லாம் கொஞ்சம் தான் பார்ப்பேன். ஏன்னா அங்கங்க வேலை இருக்கனால கொஞ்சமா தான் பார்ப்பேன். இல்ல, நீங்க எது பாக்குறேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஒரு திருத்தொண்டர் வந்து மக்கள் யாரை பார்க்குறாங்க அப்படின்றத சொன்னது இல்லாமல் நானும் என்ன பார்க்குறேன் அப்படின்னு தெளிவாக சொன்னீங்க. சூப்பர். இந்த மாதா தொலைக்காட்சினால மக்கள் என்ன பொதுவாக கற்றுக்கிறாங்க, இல்லை நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க?
சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர சின்ன குழந்தைகளுக்கு இப்ப மாறி வரக்கூடிய காலகட்டத்துல வழி மாறி போற சூழ்நிலையில சின்ன குழந்தைங்க வந்து அவங்களுக்கு பாடல் போட்டியை வச்சு தன்னுடைய பிள்ளைகள் மாதா டிவியில வர்றாங்க அப்படின்றத நீங்க இது பண்றப்ப அதே ரொம்ப மக்கள் வந்து ரொம்பவும் அதை பின்பற்றி சரி நம்ம குழந்தைய மாதா டிவியில ஒளிபரப்பு பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு இது மோட்டிவேஷன்லேயே ஏன்னா பரவாயில்ல நம்ம பிள்ளைங்க டிவி அதிகமாக டிவியில வருது அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நிறைய பேர் லிங்க் அனுப்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி அவங்க பொண்ணு பாடி இருக்கு கேளுங்க கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல விவிலிய மனப்பாட பகுதியாகட்டும் எல்லாத்தையுமே நீங்க சின்ன குழந்தைகளை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ப்ரோக்ராமா மாதா டிவியில ஒளிபரப்ப அவங்க அந்த லிங்க் எல்லாம் அனுப்பிச்சுட்டு நீங்க பாருங்க அப்படின்ற அவ்வளவு தத்ரூபமா இறை வார்த்தைய இந்த சின்ன குழந்தைங்க அதே போல ஒவ்வொரு மறை மாவட்டத்திலையும் திருப்பலி வழியாக ஒவ்வொரு பங்குல இருந்தும் அந்த பங்கு மக்கள் வந்து அந்த மாதா டிவி தொலைக்காட்சியில வர்றது அதுக்காகவே வந்து நிறைய பேர் மாதா டிவிக்கு ரொம்ப ஆர்வமா வந்ததை பார்க்க முடிஞ்சு. மற்ற நாள் பக்தியா இருக்கிறாங்களோ இல்லையோ குறிப்பா அந்த மாதா டிவி ஒளிபரப்பு நிகழ்ச்சி அப்ப அவங்க ஊர்ல எடுக்கிறப்போ அவ்வளோ ஒரு பயபக்தியா இருந்து மக்கள் பங்கேற்கிறத பார்க்க முடியுது கண்கூடாவே. சூப்பர் சூப்பர் பிரதர், ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க? மாதா தொலைக்காட்சியில எவ்வளவோ நல்ல ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் மக்கள் வந்து அதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில அவங்க முன்னிலைப்படுத்தி அவங்க வழி நடந்தாங்கன்னா இன்னும் நல்ல முறையில இருக்கும். மாதா தொலைக்காட்சிக்கு அவங்களுடைய பங்களிப்பை கொஞ்சம் கொஞ்சமா தந்தாங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்றதான் மாதா டிவியை பார்க்குற மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒன்று. ஏன்னா ஒரு கட்டடத்தை தாங்கக்கூடிய ஒரு கட்டிடமா மாதா தொலைக்காட்சி பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் இருக்கணும்னு தான் நான் விரும்புறேன். ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு இதுக்காக ஜெபமும் பண்றாங்க, நல்லா பார்க்க முடியாது. ஏன்னா இந்த மாதா தொலைக்காட்சி வழியா அருள் பணியாளருக்கு பலர் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு எவ்வளவோ போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு இப்போ ஒரு ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ மாதா டிவி இதுக்கு வந்திருந்தப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ அந்த 2 நிமிஷம் வீடியோக்கே அந்த அளவு பாடுபட்டோம். ஒரு ப்ரோக்ராமே அதுவும் கண்டினியூஸா ஒவ்வொரு நாளும் நடக்குதுன்னா ஒரு பெரிய ஒரு சாதனை தான். அதுக்கு நீங்க குறிப்பா காலையில 9 to 10 1 மணி நேரம் நற்கருணை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து முழங்கால் படிட்டு யாருமே உட்காராம ஜோம் பண்ற அந்த ஒரு நிகழ்வை கண்கூட பார்க்க முடிஞ்சு. ஏன்னா இந்த அளவுக்கு 1 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதுனால தான் அந்த மாதா தொலைக்காட்சி இன்னும் உலகம் பூரா பரவி வருது. அதை பார்க்க முடியுது பாரு. சூப்பர் பிரதர், ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப நல்ல ஒரு கருத்தா பகிர்ந்துருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு 2 லைன் வர மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க, கேட்போம், உங்க குரலை கேட்போம். என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா, அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தனலிலும் மனம் குளிரும். சரிங்க பிரதர், சின்ன பிரேயர் சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். ஆண்டவரே இறைவா, திருத்தொண்டர் ஸ்டீஃபன் அவர்களை நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. இதோ குருத்துவ பணிக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரரை நிறைவாக ஆசிர்வதியும். அவர் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் ஆசிர்வதியும். அவரோடு இருந்து அவர் ஆற்றக்கூடிய பணிகளிலே இன்னும் திறம்பட செய்ய ஆற்றலையும் ஞானத்தையும் வழங்கி தூய ஆவியாரின் துணையோடு அவர் செயல்பட நீ திருவுளம் கொள்வீராக, கரம் பிடித்து வழிநடத்துவீராக. கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம், நீங்களும் மாதா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து ப்ரே பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, திருத்தொண்டர் டீக்கன் ஸ்டீஃபன் அவர்கள் திண்டுக்கல் மறை மாவட்டத்தை சார்ந்தவர் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தாங்க. மாதா தொலைக்காட்சியை பற்றி மிக அழகாக தெளிவாக தன்னுடைய கருத்துக்களையும் மக்கள் அனுபவிக்கக்கூடிய கருத்துக்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையிலே மாதா தொலைக்காட்சிக்கு மிகப்பெரிய ஒரு இடைநிலையாளராக எதிர்காலத்தில் இருப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு பிறந்திருக்கிறது. அதனால் திருத்தொண்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். அவருடைய பணி சிறக்க நாம் தொடர்ந்து ஜெபித்திருப்போம். ஸோ தேங்க்யூ பிரதர். we are praying for you. You too pray for மாதா டிவி. Thank you. God bless you. ஓகே, அடுத்த அன்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிச்சிடலாமா?
ஊடக வழி இல்லம் நோக்கி. வாங்க போலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். நலமா? நீங்க நலமா? நலம் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேம்மா, நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? உங்களை சந்திக்க ரொம்பவே நல்லா இருக்கேன் மகிழ்ச்சியா இருக்குது. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் ஷாம்லா லூர்து மேரி. ம் நான் மாதவரத்துல இருக்கேன். எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஹஸ்பண்ட் ராமர். மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஆண்டவரோடும் அன்னை மரியாதையோடும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம். வாவ், சூப்பர். ஏன் உங்களுக்கு அப்படி சொல்லணும்னு தோணுச்சு? மாதா டிவி பார்க்கும்போது நம்ம ஆண்டவரோடும் பிரசன்னத்துல நம்ம பிரசன்னத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். அடுத்தது அன்னை மரியாதை போற்றுகிற மக்கள் நடுவிலே நம்ம அன்னை மரியாதை போற்றுதற்குரிய ஒரு வாய்ப்பாக மாதா டிவி. என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு ஃபீல் கிடைக்கும்? குறிப்பா ஜெபமாலை. ம் உலக போக்கில மக்கள் நிறைய பேர் மிஷின் மாதிரி ஓடிட்டே இருக்காங்க, இல்லைங்க செல்போன்ல முடிக்கிட்டாங்க. குடும்பமா கொஞ்சம் ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில மாதா டிவில அந்த ஜெபமாலை கேட்கும்போது அட்லீஸ்ட் அவங்க ஒர்க் பண்ணும்போது கூட போயிட்டு வந்து அந்த காதுல அந்த ஜெபமாலை கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபேமிலியா ப்ரேயர் பண்ணக்கூடிய உணர்வு வருது. அதனால ஜெபமாலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தினந்தோறும் ஜெபமாலை. அடுத்தது இந்த 3 மணிக்கு இறையிறக்க நேரத்துல அந்த நேரத்துல இறையிறக்க ஜெபமாலை சொல்லுங்க, அது அதுல ரொம்ப இணைஞ்சு ராசி. இன்னொன்னு ஆண்டோடைய வார்த்தை தான் நம்மளுக்கு வாழ்வா இருக்குது. எடுத்து வாசின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப பிடிக்கும் ப்ரோக்ராம். எல்லாருக்குமே நிறைய, அதாவது சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வயது முதிர்ந்தவர்களும் ஒரு அமைதியான சூழல், ஒரு ஆன்ம திருப்தி கிடைக்குதான் மாதா டிவி பார்க்கணும். ரொம்ப அருமையா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. ஸோ மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டா என்னன்னு சொல்லுவீங்க? வாழ்க்கையில எவ்வளோ நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓடுற நேரத்துல அட்லீஸ்ட் மற்ற சேனல் தான் நம்ம பார்க்க நேரம் மாதா டிவியை நம்ம பார்க்கும்போது குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கிறது உணர்ந்தவளா சொல்றேன். சூப்பர். மாதா டிவினால என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும், நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? குடும்பத்துல ஒரு பிளெஸிங் கிடைக்கும், மாபெரும் ஆசீர்வாதம். குடும்பத்துக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்குது நான் உணர்றேன். அடுத்தது பிள்ளைங்க அந்த ஆண்டவருக்குள்ளேயும் மாதாக்குள்ளேயும் அவங்க இணையம் உள்ள கடந்து வர்றதுக்கு ஒரு பாலமா இருக்கு. குடும்பத்துக்கு பயங்கர பிளெஸிங்ஸ். சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப அதாவது கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நறுக்கு திரிச்ச மாதிரி சொல்லுவாங்க. அப்படி அழகா சொன்னீங்க. சூப்பரா இருந்துச்சு கேட்கறதுக்கெல்லாம். ரொம்ப எங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு நீங்க சொன்ன கருத்துக்கள்லாம். அது சரி, ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம். சூப்பர் சூப்பர், அருமை அருமை அருமை, ரொம்ப அழகா பாடுனீங்க. ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் எப்பொழுதும் அருள்வாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களை பாதுகாத்து உங்களை கரம் பிடித்து வழிநடத்துவாராக. God bless you. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ தேங்க்யூ, நன்றி. உங்களோட பேச மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. God bless you. Thank you very much, Father. Thank you. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, மாதவரத்திலிருந்து சகோதரி ஷாம்லா லூர்து மேரி அவர்கள் பேசினாங்க. சகோதரிக்கு வாழ்த்துக்கள். அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். ரொம்ப உதவியாக இருந்தது, உற்சாகமாக இருந்தது. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக சிறப்பாக ஜெபிச்சுக்கிறோம். ஓகேங்களா? சரி,
இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட எல்லா அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். நீங்கள் மாதா தொலைக்காட்சி அதிகமாக நேசிக்கிறீங்க, பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. தொடர்ந்து இதே போல் மாதா தொலைக்காட்சி தொடர்ந்து நேசியுங்கள், மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபியுங்கள், மாதா தொலைக்காட்சியை தாங்கி பிடிங்கள் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன இறைவார்த்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்? லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 22 முதல் 30 வரை. இன்னைக்கு திருப்பலியில் வாசிக்க கேட்ட நற்செய்தி. எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போனீங்கல்ல, போயிருப்பீங்க. அப்போது வாசிக்க கேட்டிருப்பீங்க. இதில் என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலாம்? உங்களுக்கு பிடிச்ச இறைவார்த்தை நிறையா இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இறைவார்த்தை, இதை நாம் கட்டாயமாக மனப்பாடம் செய்தால் தூண்டுதலாக இருக்கும் என்று நம்புகிறேன். என்ன அப்படின்னா, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தை 24. நான் சொல்ல திருப்பி சொல்கிறீங்களா? இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். சரிங்களா? அதனால் ஈஸி லைஃப் எப்படி வேணால் போயிடலாம். ஆனால் ஒரு பிரின்சிபல்டு லைஃப், வேல்யூ பேஸ்டு லைஃப், மதிப்பீடுகளின் அடிப்படையில், நற்செய்தியின் மதிப்பீடுகளின் அடிப்படையில் வாழ்வது என்பது இந்த இடுக்கமான வாயில் வழியாக நுழைவது தான். சரிங்களா? அதற்குத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது. சரிங்களா? அதற்கான முயற்சியில் நம்ம எப்போதுமே ஈடுபடணும். ஓகே, இப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் கொள்கை திரட்டிலிருந்து உங்களுக்கான கேள்வியை இப்போ நான் சொல்ல போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, திருமுழுக்கு புகுநிலையினர் யாரால் தூண்டப்பட வேண்டும்? திருமுழுக்கு புகுநிலையினர் யாரால் தூண்டப்பட வேண்டும்? 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் கொள்கை திரட்டில் கண்டுபிடிங்க, தேடி கண்டுபிடிங்க, வாசிச்சா கண்டுபிடிக்கலாம். இதற்கான சரியான பதிலை வாட்ஸ்அப் எண் 73580808007 73580808007 அதுக்கு என்ன பண்ணுங்கள், அனுப்பிச்சு வைங்க. ஓகேவா? சரி, உங்களுக்காக நான் காத்து கொண்டு இருப்பேன் அடுத்த வாரம் வரை. சரிங்களா? அதனால் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்கள், மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே அவர் கற்றுக் கொடுத்த மதிப்பீடுகளை நாம் வாழ்வாக்க நம்மை தூண்டி எழுப்புவாராக, கரம் பிடித்து வழிநடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னும் நிறைய பேர்கிட்ட பேசலாம். பாய். உலக வழி இல்லம் நோக்கி